எல்லாருக்கும் வணக்கம். நான் சிங்கமன் பிரசன். இன்றைக்கி நம்ம முதல் ரிவ்யூவில் நம்ம பார்க்க போகிற படம் கத்தி சண்டை. படம் ஒரு மசாலா படம். ஆக்ஷன், ரொமான்ஸ், காமெடி எல்லாமே இருக்கிற படம். ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இது வடிவேலோட ரீஎன்ட்ரி. அவரோட இன்டர்வியூவே நல்லா கபாலி தீ மியூசிக் போட்டு தேட்டரே அவரை வரவேற்கிற மாதிரி ரொம்ப பயங்கர சவுண்டுங்க. வடிவேல் வரும்போதே பயங்கர சவுண்டு பட்டே கிளப்புறாங்க. வடிவேலு காமெடியுமே பார்த்தீங்கன்னா எல்லா எப்பயும் படங்களில் நான் ஒரு அழுது இது பண்ணுறது, அவரோட பாடி லாங்குவேஜ் எல்லாமே வடிவேல் காமெடிக்கு குறையே கிடையாது. நல்லா அட்டகாசமாக இருக்குது. ஹிப்ஹாப் தமிழா மியூசிக்கில் அவர் எந்த மிஸ்டேக்கும் பண்ணல. காஸ்டியூம் டிசைனர் அனு அவங்களோட பாட்டை நல்லாவே பண்ணியிருக்காங்க. தமனா போகிற ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே மற்ற படங்களை காட்டிலும் இந்த படத்தில் நல்லா டிஃப்ரெண்ட்டாகவே தெரியுது. மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மைனஸ் இருக்குது. ஒன்றுமே படத்தில் ஒரு சீன் கூட நல்லாவே இல்லை. ஆக்ஷன் சீன் ஆகட்டும், ரொமான்ஸ் ஆகட்டும். ஆக்ஷன் சீன் பெரிய ட்விஸ்ட்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லா ஆடியன்ஸும் கெஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ரொமான்ஸ் போன ஜென்மம் எதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பழையது, ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி ரொமான்ஸ் காட்சிகள் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ரொம்ப பிளேடாக இருக்குது. காமெடியுமே சூரி பல இடங்களில் ரொம்ப மொக்க போகிறாரு. அது ஒன்றும் ரொம்ப ரசிக்கிற தன்மையாக இல்லை. அப்புறம் மெமரி லாஸ்ன்னு சொல்லிட்டு தில்லாலங்கடியோட மொக்கையெல்லாம் போட்டிருக்காங்க. கத்தியோட ஃப்ளாஷ்பேக்கை இனியே ஆட்டையை போட்டு கத்தி சண்டையிலையும் அதே மாதிரி ஒரு ஃப்ளாஷ்பேக்கு கிராமம்னு சொல்லி ஒரு இதை போடுறாங்க. முதல்ல இந்த படத்தில் பெரிய பட்டாளமே இருக்குது. சுராஜோட அசிஸ்டன்ட் டைரக்டர்கிட்ட கேட்டிருந்தா கூட இதை விட ஒரு பெட்டராக ஒரு நரேஷன், ஒரு பெட்டராக ஒரு ஸ்க்ரீன் பிளே இன்னும் நல்லா சொல்லியிருப்பாங்க. ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் சுராஜ். அப்புறம் இதில் நிறைய அடிஷன்ஸ் இருக்காங்க. ஜெகபதி ராஜு இருக்கார், லிங்கா வில்லன். அப்புறம் தருண் அரோரா கணிதன் வில்லன் இருக்கார். அவரால் எக்ஸசைஸ் படி நல்லா இருக்காரு. ஒரு பெரிய காஸ்ட், ஒரு பெரிய பட்டாளமே இருந்த இந்த படத்தை வேஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லலாம். முதல்ல படம் உட்கார முடியலை. யாரும் தேட்டர் பக்கமாக கூட போகாமல் இருக்கிற அளவுக்கு தான் இருக்குது. அந்த பக்கமே போயிடாதீங்க. படம் ஒரு அட்டு மொக்கைங்க. அந்த படத்துக்குள்ளான ரேட்டிங் 5க்கு 1.5 கொடுப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி அழுத்தவும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். கருத்துக்கள் ஏதாவது வந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கூடிய விரைவில் வேறு ஒரு ரிவ்யூவில் நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.